தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களுக்கு முதற்கரையில் இதயம் விழுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று மக்கள் மன்றத்திலே வென்றார். இன்று இந்த மாமன்றத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். அந்த வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய புரட்சி தலைவர் அவர்கள் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று பாடினார். இன்று முதல்வர் சொல்வார், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாமன்ற உறுப்பினர்களே உங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களே உங்களை சேரும் என்பார். அமைதியாக ஒரு புரட்சியை, ஒரு வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். விஜய் என்றாலே விக்டரி, வெற்றியை தவிர ஏதுமில்லை. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களால் இன்று இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளிவிட்டு தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் இறைவன். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்பதை மனதில் நிறுத்தி தடை கற்களை படிக்கற்களாக்கி, துன்பங்களை தூள் தூளாக்கி, சோதனைகளை சாதனைகளாக்கி பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு செயலை செய்யும் முன் இது கடினமானது என்று மறைக்கக்கூடாது. கடினமான செயலையும் முடிக்க முயற்சி செய்து அது வெற்றி காண்பதுதான் பெருமை. திருவள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப எதை கண்டு மறைக்காமல் பிறரை மறைக்க வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் அதை நினைக்கும் போது மழை போலே வரும் சோதனையாலும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதல் வந்து நம் வாசலில் வணங்குவத வைத்துவிடும் என்கின்ற அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒன்றை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்னாலே தளபதி அவர்கள் ரசிகர் மன்றங்களை நடத்தினார், நற்பணிகள் பல செய்தார். பின்பு மக்கள் இயக்கம் கண்டார். தனது ரசிகர் மன்றம் மூலமாக காலை உணவளித்தார், ரொட்டியும் பாலும் கொடுத்தார், ஏழைகளுக்கு உதவினார், ஏழைகளின் கண்ணீரை குடித்தார், படிப்பதற்கு உதவினார். படித்தோர், ஏழைகள், இல்லாதார், இருப்போர் எல்லோரையும் அரவணைத்தார் தன் ரசிகர் மன்றங்களின் மூலமாக, மக்கள் இயக்கத்தின் மூலமாக. அன்று அவர் செய்த தான தர்மங்கள் தான், அன்று அவர் செய்த தர்மம் தான் இன்றைக்கு அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது. தர்மம் தலைகாக்கும் என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வெற்றி கழிப்பில் நான் என்னையும் பங்குபடுத்திக் கொள்கிறேன். வரலாற்று படிப்பது முக்கியமல்ல, வரலாறு படைக்க வேண்டும். பிறர் தடம் பார்த்து நினைப்பது முக்கியமல்ல, லாபம் தடம் பதிக்க வேண்டும். பிறர் உயரத்தை அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுவது முக்கியமல்ல, நமது உயரத்தை பிறர் பார்க்கும்படி வாழ வேண்டும். உயரோடு வாழ்வது மட்டும் முக்கியமல்ல, உயர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இவரை போல் யார் இன்று நாடு போற்றும் நல்லவராக நல்லாட்சி தருவார் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஆளுமை, அவருடைய திறமை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும். இந்த நல்ல தருணத்தில் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள்.